நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையனர் எடப்பாடியார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார், 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 புரட்சி தமிழர் எடப்பாடியார் 40 நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார். நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் அருமையண்ணன் எடப்பாடியார், அருமையண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், அருமையண்ணன் எடப்பாடியார் 40 நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களை அறிமுகம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார், எடப்பாடியார் தலைவரே, தலைவரே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 40 நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களை அறிமுகம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் முதல் வருகை தந்தவர்களுக்கும் அவருடைய திருவுருவப் படங்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு இப்ப நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. கழகத்தினுடைய நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 2024 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற மகத்தான மாபெரும் பொது நிகழ்ச்சி மாநாடு போல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சார்பிலே உரையாற்றுவதற்காக முதலே வருகை தர இருக்கிறார் எஸ்டிபியினுடைய மாநில தலைவர் திரு நெல்லை முபாரக் அவர்கள். நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கிற தமிழகத்தினுடைய திருப்புமுனையாக திகழ்கிற நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிற அஇஅதிமுக தலைமையிலான இந்த மாபெரும் கூட்டணிக்கு தலைமை ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற நேற்றைய தமிழகத்தினுடைய முதல்வர், இன்றைய தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் எழுச்சி மிகுந்த கூட்டத்திலே வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற
மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் உள்ளிட்ட மாண்புமிகு தமிழகத்துடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அன்னியார் அவர்களே, புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மாமா கதிரவன் அவர்களே, அன்பு சகோதரர் ஹாரூன் ரஷீத் உள்ளிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, எத்தகையதொரு வெற்றியையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய பாதத்தில் வைக்கிற தெம்பும் திராணியும் கொண்ட எழுச்சி மிகுந்த மாண்புமிகு அம்மாவினுடைய போர்படை தளபதிகளே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் இன்றைக்கு திருச்சியை திருப்பு முனையாக்குகிற விதத்திலே இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லுகிற மாபெரும் படையை திரட்டி நிறுத்தி இருக்கிற இந்த நிகழ்வு என்பது நாட்டிலே அன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2014 சொல்லி காட்டியபடி அந்த மோடியா இந்த லேடியா என்று சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு அதே பூமியிலே நின்று கொண்டு அந்த மோடியா இந்த அண்ணன் எடப்பாடியா என்று சொல்லுகிற மாபெரும் வரலாற்று சாதனையை 2024 பாராளுமன்ற தேர்தல் இந்த நாட்டிற்கு காட்டத்தான் போகிறேன். அது மட்டுமல்ல, 2024 முடிகிற தேர்தல் வெற்றி அல்ல, இவற்றி 2026 தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ட்ரக் முன்னேற்ற கழகத்தை அரியணையிலிருந்து அகற்றி ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற ஒரு மாபெரும் சாதனையை படைப்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு இந்த மாபெரும் கூட்டத்தை திரட்டி இருக்கிறார்கள். அன்பிற்கினிய அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்வு சாதாரண நிகழ்வு அல்ல, இது ஒரு மாபெரும் நிகழ்வு. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம். அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபி மற்றும் பல்வேறு அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6.5 கோடி வாக்காளர் பெருமக்களுடைய பேரன்போடும் ஆதரவோடும் அமைய பெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டணி, இன்று அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த கூட்டணியினுடைய 40 வெற்றி வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர், நாளைய முதலமைச்சர், நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் தென்காசி தொகுதியிலே போட்டியிடுகின்ற நான் உட்பட, என்னை உட்பட வெற்றி பெற வைத்து தமிழகத்தினுடைய வரலாற்றிலே, இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய வரலாறு படைக்கவிருக்கின்ற தமிழகத்தினுடைய இரும்பு மனிதர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அஇஅதிமுக, தேமுதிக மற்றும் புதிய தமிழகம், எஸ்டிபி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புடைய வேட்பாளர்களே, தேமுதிகவினுடைய தலைவர் அன்பு சகோதரி பிரேமலதா அவர்களே, மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு வரையிலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதிமுக
கூட்டணி வலுவாக அமைக்கவில்லை என்று. இன்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியை அமர்த்தி அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றுவதற்காக இன்று அனைத்து வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டத்தை அகத்தினுடைய அழகு முகத்திலே தெரியும் என்பதற்கு இணங்க நாங்கள் வருகின்ற வழியெல்லாம் பார்த்து வந்தோம். அஇஅதிமுகவினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் அண்மையிலே நடைபெற்ற கூட்டங்களிலே இதுபோன்ற ஒரு எழுச்சி கூட்டத்தை பார்த்ததே இல்லை. அப்படி என்று சொன்னால் 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி நிச்சயம் என்பதற்கு உண்டான உணர்வுகளுடைய பிரதிபலிப்பு தான் இன்று இவ்வளவு மிகப்பெரிய எழுச்சியான கூட்டத்தை காண்கிறோம். 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு சவாலானது. பல வருடங்களுக்கு பிறகு இன்று மும்முனை போட்டியாக களத்திலே நாம் காண்கிறோம். ஆனால் எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் இன்று முதல் அணியாக இருப்பது அஇஅதிமுகவுடைய தலைமையிலே அமைய பெற்றக்கூடிய நம்முடைய கூட்டணி தான். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தேர்தலில் இன்று மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்திலே 38 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து அந்த வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று சென்றார்கள். இதை பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அஇஅதிமுக, புதிய தமிழகம், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களுக்கெல்லாம் நேரடியாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் தமிழக மக்கள், வாக்காளர் பெருமக்களுக்கு நாங்கள் கேட்க விரும்புவது, அவர்களுக்கு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள்? அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதியை கடந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை எண்ணிப்பார். ஒரே ஒரு வாக்குறுதி. நீட் தேர்வை ரத்து செய்வோம், எங்களுக்கு வாக்களியுங்கள், நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். நீட் தேர்வை ரத்து செய்து கொடுத்தார்களா? நீட் தேர்வை ரத்து செய்து கொடுத்தார்களா? இல்லை. மீண்டும் சட்டமன்ற தேர்தலிலே வாக்கு வாங்கினார்கள். நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே வாக்கு கொடுத்து நாங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சரானால், ஆட்சியை பிடித்தால் முதல் கையெழுத்து போடும் என்று சொன்னார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிவிட்டு அடுத்த தேர்தல் வைந்து விட்டது. 5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடிந்ததா? பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்களை, தமிழக மக்களுடைய வாழ்வுரிமையை, வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள், எனவே அதற்கு சட்டம் கொண்டு வரும் என்று சொன்னார்கள், கொண்டு வந்தார்களா? பெட்ரோல் விலையை, டீசல் விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள், குறைத்து காட்டினார்களா? கடந்த 3 ஆண்டு காலத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்பொழுது கொடுத்த 2019 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, 2021 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. மின்கட்டத்தை உயர்த்தினார்கள், வீட்டு வரியை உயர்த்தினார்கள், சொத்து வரியை உயர்த்தினார்கள், எல்லாவற்றையும் உயர்த்தி விட்டார்கள். தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் முன்னேறவில்லை. என்று அவர்கள் வாக்கு கேட்பதற்கு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு உள்ளே செல்வார்? இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அதிமுகவுடைய, புதிய தமிழகத்தினுடைய, தேமுதிகவுடைய தொண்டர்களை எல்லாம் பார்த்து கேட்கிறேன். அவர்கள் 7 கட்சியாக, 8 கட்சியாக, 9 கட்சியாக இருந்து விட்டு போகட்டும். அதிமுக தொண்டர்களும், புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும், தேமுக தொண்டர்களும் ஒன்றாக இணைந்து வேட்டியை மடித்து கட்டுங்கள். 2024ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலில் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம். அவர்கள் நம்முடைய தொண்டர்களுக்கு எதிராக நிற்க முடியாது. எதை சொல்லி அவர்கள் வாக்கு கேட்பார்கள்? என்ன சாதனை சொல்லி வாக்கு கேட்பார்கள்? அவர்கள் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னால் அவர்கள் செய்தது எதுவுமே இல்லை. அதே போலதான் மத்தியிலே ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் 10 ஆண்டு காலத்தில் ஏற்கனவே பிரதமராக இருந்தவர்கள். மீண்டும்
வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் எதற்காக வேண்டும்? எதற்காக பிரதமராக வேண்டும்? தமிழ்நாட்டுக்கு கடந்த 5 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் என்ன ஒரு காரியத்தை செய்தே சொல்ல, ஒரு நன்மையை செய்தே சொல்ல. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கடந்த 10 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்தோம் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எனவே நாம் நம்பிக்கையோடு இந்த தேர்தலை சந்தித்தால் 40 நாம் உறுதியாக வெற்றி பெறுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 33 நாடாளுமன்ற தொகுதிகளே இரட்டை இலை சின்னம், 5 முரசு. எனக்கு இன்னும் சின்னம் திங்கள் அல்லது புதன்கிழமைக்குள் ஒதுக்கப்படும். நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களுடைய சின்னம் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் எண்ணம் ஒன்றுதான் என்பதை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எல்லோருடைய எண்ணமும் இந்த தேர்தலில் அஇஅதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், SDP கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது ஒன்றேதான். மேலும் நம்முடைய தொண்டர்களுக்கெல்லாம், நம்முடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இது வெறும் நாடாளுமன்ற தேர்தலாக மட்டும் நீங்கள் பார்க்காது. கண்மூடி கண் திறப்பதற்குள் சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும். எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். எனவே இப்பொழுது என்ன பணியாற்றுகிறோமோ அந்த வேலை அடுத்த நாள் ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான பணியை துவக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த பணியும் அந்த பணியும் பிரித்து பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. எனவே இதில் பெறக்கூடிய வெற்றி தான் 2026 பெறக்கூடிய வெற்றிக்குண்டான செமிஃபைனல்ஸ். எனவே செமிஃபைனல் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு போகணும். அதனால இதில் 20 நாளோ 25 நாளோ அந்தந்த கிராமங்கள், வாக்குச்சாவடிகளில், கிராமங்களில், ஒன்றிய அளவில் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை உருவாக்கி நாம் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எனவே மிக முக்கியமாக அது போர்க்களமாக இருந்தாலும் சரி, அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, பரீட்சையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, வணிகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் யார் நம்பிக்கையோடு கடன் காண்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார். எனவே இப்பொழுது நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தேவையானது வெற்றி நாம் தான் பெறுகிறோம். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி மக்களிடத்திலே போவதற்கு அஞ்சுகிறார்கள். போனா எங்கே மக்கள், எங்கே நீங்கள் கல்வி கடனை ரத்து செய்வதாக சொன்னீர்களே, ரத்து செய்யவில்லையே. நகை கடனை ரத்து செய்வதாக சொன்னீர்கள், செய்யவில்லையே. மாணவர்களுக்கு அது செய்வதாக சொன்னீர்கள், செய்யவில்லையே. கடந்த ஆட்சியிலே தாலிக்கு தங்கம் கொடுத்தார்களே, அந்த திட்டம் எங்கே போயிற்று? மாணவர்களுக்கு லேப்டாப் எங்கே போயிற்று? ஆடு மாடு திட்டம் என்ன ஆயிற்று என்று கேள்வி கிணைகளால் துளைத்தடித்து விடுவார்கள் என்று அஞ்சி ஒதுங்குகிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் 500 1000, அதையும் நாம் முறியடித்து விட்டால் ஒவ்வொரு தொகுதிகளிலும் பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நம்பிக்கையோடு நம்முடைய கூட்டணி நண்பர்கள் அனைவரும் களப்பணியிலே எந்த நேரத்திலும் கண் துஞ்சி விடக்கூடாது. அது புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறார். படைதனிலும் தூங்கக்கூடாது, கடையிலும் தூங்கக்கூடாது, பரீட்சையிலும் தூங்கக்கூடாது. அது பாட்டை கேட்டு ரசிப்பதற்காக இல்லை, அது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறது தான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். நாங்கள் புதிய தமிழகம் கட்சி, நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறேன். SDPI திண்டுக்கல்லே போட்டியிடுகிறார். அம்மையார் பிரேமலதா அவர்கள் 5 தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள். நாங்கள் வேறு நீங்கள் வேறு என்ற எண்ணம் இல்லாமல் எங்களுடைய வெற்றியிலே தான் உங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது, உங்களுடைய உழைப்பிலே தான் எங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. எனவே நாளை அனைவரும் வெற்றி பெறுகின்ற பொழுது அஇஅதிமுகவினுடைய வெற்றி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றார்கள் என்றுதான் போற்றப்படும். எனவே அந்த உணர்வோடு அனைவரும் நம்பிக்கையோடு ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம். அடுத்த கூட்டம் நடக்கின்ற பொழுது அது வெற்றி விழா கூட்டமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மருத்துவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் PV கதிரவன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2024 நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர், தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர், வருங்காலத்திலே சட்டமன்றத்தில் முதல்வராக வரப்போகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, இன்று போட்டியிட இருக்கின்ற 40 தொகுதிகளில் போட்டியிட இருக்கின்ற மரியாதைக்குரிய வேட்பாளர்கள், வெற்றி வேட்பாளர்களே, முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களே, கூட்டணி கட்சி தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அகில இந்திய ஃபாரூக் கட்சியின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே 25-30 பேர் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்ற நிலையை கொண்டு வர வேண்டும். இந்தியாவுடைய பிரதமரை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சுட்டிக்காட்ட, இவர்தான் பிரதமர், இந்தியாவின் பிரதமர் என்று சொல்கின்ற நிலையை உருவாக்கி தருவது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். இங்கு சொல்ல போனால் கடந்த மாண்பு அம்மா அவர்களுக்கு பின்னால் 4 ஆண்டு காலம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை ஆட்சி புரிந்தார்கள், முதல்வராக இருந்து ஆட்சி புரிந்தார்கள். ஆனால் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்ததா என்பதை மட்டும் சொல்லுங்க. அனைவராலும் சிரித்து பேசக்கூடியவர், அன்போடு பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தமிழகத்தில் முதல்வராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் மக்கள். ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் போய்விட்டது. ஆனால் 3 ஆண்டுகளில் என்ன செய்தார்கள், மக்கள் விரும்புவதை என்ன செய்தார்கள் என்பது தெரியல. அவளுக்கு விரும்புவதை மட்டும்தான் செய்யறாங்க, மக்கள் விரும்புவதை செய்யவில்லை. அதனால் மக்களிடம் பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் ஓட்டு கேட்க முடியாது என்ற நிலை மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதற்கு தெரியும். அந்த அடிப்படையில் சொல்ல போனா பெரிய பெருமை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த பொறுப்பாளர் தான் 2000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தல். நேற்றைய கூட ராமநாதபுரத்தில் 2 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 360 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்வதெல்லாம், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 11 பாராளுமன்ற தொகுதி தென் மாவட்டங்களில் இருக்கிறது. அந்த தென் மாவட்டங்களில் இருக்கின்ற வாக்குகள், சொல்ல போனால் அந்த வாக்குகள் முறைப்படி நாங்கள் பெற்றுத் தருவோம். மரியாதைக்குரிய வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் என்பதை அகில இந்திய ஃபாரூக் உறுதி செய்திருக்கிறது. நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் மத்திய குழு தலைவர்களை அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தென் மாவட்டங்களில் இனிமேல் அந்த சமுதாய மக்கள் உங்களுக்கு பின்னால் இருப்பார்கள் என்பதை இந்த சொல்லி, வருகின்ற 2026 தேர்தலில் தமிழகத்தின் முதல்வராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் பதவியேற்க வேண்டும், முதல்வராக ஏற்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையண்ணன் கதிரவன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், பெருமதிப்புக்குரிய அருமைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 40 நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளரையும் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரையும் ஆதரித்து உங்களிடத்திலே இப்போது வீர உரை ஆற்றுகிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களுடைய ஆசியுடனும்
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடனும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் 3 மனிதர்களாக பிறந்து இன்றைக்கு தெய்வங்களாக மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கும் 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் என்றுதான் சொன்னார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நமது அலுவலகத்திற்கு வந்தபோது இன்றைக்கு திருச்சியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இருக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்த பிறகு இது பொதுக்கூட்டமா இல்லை மாநாடா என்று சொல்லக்கூடிய அளவு இன்றைக்கு எதிரணியில் இருக்கும் அனைவருக்கும் கதி கலங்க செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றி மாநாடாக இந்த மாநாடு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இங்கே இந்த மாபெரும், நான் பொதுக்கூட்டம் சொல்ல மாட்டேன், இந்த மாபெரும் வெற்றி மாநாட்டிற்கு வந்திருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அனைத்து மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் கூட்டணியை சேர்ந்த சகோதரர் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த சகோதரர் முபாரக் அவர்களுக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர் கதிரவன் அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அதே போல இந்த மேடையிலே வீற்றிருக்கும் நாளை நமதே 40 நமதே என்று சொல்லக்கூடிய அளவு இங்கு வெற்றி வீரர்களாக அமைந்திருக்கும் அனைத்து வேட்பாளர் பெருமக்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து கழகத்தை சேர்ந்த ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், கிளைக்கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி என்றாலே திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டம். அரசியல் திருப்பு முனைகள் அமைந்தது இதே திருச்சியிலே தான் என்பதை வரலாற்று சிறப்புமிக்க தருணங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே திருச்சியிலே கேப்டனுடன் நான் வந்த பொழுது மகளிர் மாநாடு நடந்த போது இந்த திருச்சி மலக்கோட்டையை மஞ்சள் கோட்டையாக மாற்றியவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள். திருச்சி என்றாலே பல சிறப்பம்சங்கள் இருக்கிறது. இங்கு மலைக்கோட்டை ஒரு சிறப்பம்சம், அதே போல இங்கு இருக்கின்ற நமது கோவில்கள் ஒரு சிறப்பம்சம், இங்கு வாழ்கின்ற மக்கள் ஒரு சிறப்பம்சம், காவேரி ஆறு ஒரு சிறப்பம்சம் என்று எல்லா சிறப்பம்சங்களையும் கொண்டது இந்த திருச்சி மாவட்டம். இங்கு இருக்கின்ற நமது மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடாக மாற்றி இருக்கும் அனைவருக்குமே இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதிமுக தேமுதிக கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ், விக்டரி அலையன்ஸ், நாளை சரித்திரம் படைக்க போகும் ஒரு அலையன்ஸ் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இந்த எல்லா இடத்திலும் நான் கேப்டனுடனேயே பொதுக்கூட்டங்களிலே நான் வந்திருக்கிறேன். முதல் முறையாக இன்றைக்கு கேப்டன் இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தது உண்மையில் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம், மக்கள் ஆசீர்வாதத்தோட, தெய்வத்தின் அருளோட நிச்சயமாக இனி வருங்காலங்கள் எல்லாமே வளமான நாட்களாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடுமே இல்லை. இந்த 3 தலைவர்களையும் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் 3 பேருமே திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் தலைவர்கள். அதே போல இன்னைக்கு அவங்க 3 பேருக்குமே பார்த்தா நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அத்தனை பேருமே மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் என்றால் இந்த 3 தலைவர்கள் தான். அதே போல அவர்கள் மறைவும் பார்த்தால்
டிசம்பர் மாதத்திலேயே ஒரே மாதிரியாக அமைந்ததுதான் கடவுளுடைய தீர்ப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பொதுச் செயலாளராக ஆன பிறகு அம்மா இல்லாமல் அவர் சந்திக்கும் முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷன். நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நான் முதலில் சந்திக்கும் பாராளுமன்ற தேர்தல். இவர்கள் நாங்கள் இருவரும் மிகப்பெரிய ராசியான ஒரு கூட்டணியை, வெற்றி கூட்டணியை வருங்காலத்தில் நிச்சயமாக சாதித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சூளுரை ஏற்கிறேன். இந்த கூட்டணி அமைவதற்கான சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை நான் சொல்றேன். இந்த 3 தலைவர்களும் மக்களால் போற்றப்பட்டவர்கள். இவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக மக்களை போற்றக்கூடியதாகவே இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னதானத்தை காலை உணவு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார். அம்மா அவர்களும் அந்த உணவு திட்டத்தை கொண்டு வர அம்மா உணவகங்களை ஆரம்பிச்சார். கேப்டன் தான் வாழ்ந்த காலம் அத்தனையுமே மக்களுக்கு உணவு அளித்தே பெயர் பெற்றவர் என்பதை திரை உலகில இருந்து அரசியலிலே வந்து இன்றைக்கு அவருடைய நினைவகத்திற்கு வரும் மக்களுக்கும் தினம்தோறும் அன்னதானம் வழங்கி வருவதில் இந்த 3 தலைவர்களும் வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் உணவளித்து வள்ளலாராகவே மக்களுக்காக வாழ்ந்து காட்டியவர்கள். சிறந்த உதாரணங்களாக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் மக்களுக்கு எந்த விதமான தீமையான செயல்களை சொல்லி தரல. ஆனா இன்றைக்கு மாற்று கட்சியில் இருப்பவர்கள் வெறும் ரவுடிசத்தையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் ஏற்படுத்தி நாட்டுக்கே ஒரு தலைகுனிவாக ஒரு அடையாளமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவும் தேமுதிகவும் மக்களுக்கு ஒரு சிறந்த அடையாளமான கட்சியாக, மக்களை நன்மதிப்புடைய நல் வழியில் நடத்தி செல்லும் தலைவர்களாக தான் நம் தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நான் ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன். இந்த கூட்டம் 2021 அமைந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டியது சற்று காலதாமதமாக 2024 அமைந்திருக்கிறது. 21 அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரத்தை அதிமுக உருவாக்கி இருக்கும். பொதுவா நம்ம கிரிக்கெட்ல சொல்வோம் ஹேட்ரிக் வெற்றின்னு. அண்ணன் 2021 ஜெயிச்சிருந்தா அதிமுகவுக்கு ஒரு ஹேட்ரிக் விக்டரியாக இருந்திருக்கும். ஒன்னும் குறைச்சல் இல்ல. 2021 வர வேண்டிய வெற்றி 2021 நிச்சயமாக தேமுதிக அண்ட் அதிமுக கூட்டணியில ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைந்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் சொல்றேன். ஏன்னா 2011 இதே கூட்டணி தான் அமைஞ்சது. அதிமுக, தேமுதிக, அதே போல புதிய தமிழகம், SDPI இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு சரித்திர வெற்றியை நாம் அன்றைக்கு பெற்றோம். மீண்டும் அந்த ஹேட்ரிக் வெற்றி 2026 நிச்சயம் வரும் என்பதை உறுதியாக சொல்றேன். 2 நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்களை எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம், இறுதியாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன்னா இது அண்ணன் எந்த மண்டலத்தை சேர்ந்தவர்? கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். அவருடைய அமைச்சர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். கொங்கு மண்டலத்துக்காரர்கள் மரியாதை மிக்கவர்கள், அன்பானவர்கள், அதே போல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அண்ணன் நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எத்தனையோ முதலமைச்சரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உண்மையில் இதை நான் இந்த கூட்டத்தில் சொல்லும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்போடும் பண்போடும் மரியாதையோடும் மிக கண்ணியமாக இருக்கின்ற ஒரு சிறந்த உதாரணம் என்பதை இந்த கூட்டத்திலே
நான் பெருமையோடு அவர் பத்தி நான் சொல்றேன். அவர் கூட இருக்கின்றார்களே அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டிற்கு சிறந்த உதாரணங்களாக தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் சொல்றேன், கேப்டன் வளர்த்த கட்சியும் நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் தான் நாங்கள் துணை நிற்போமே ஒழிய ரவுடிசத்திற்கோ கொலை கொள்ளைக்கோ நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம். ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. அதனால அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதி அளித்தோம், என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு நாங்கள் உறுதியாக இருப்போம், இறுதி வரை இருப்போம் என்று அண்ணனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன். அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்றைக்கும் இந்த கூட்டணி தொடரும். அதிமுக அலுவலகத்தில் நடந்த போதே நான் சொன்னேன், 2024 வரப்போகின்ற டிசம்பர் மாசம் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, 2026 வரும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி, இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன். திமுக பாத்தீங்கன்னா தமிழகத்தின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள். என்ன உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ, ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்விக்குறிதான் இன்றைக்கு இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறி இருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி, யோகியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்திலே நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல மழை வெள்ள பாதிப்பு வந்தது. சென்னை, அது மட்டும் திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி என்று அத்தனை இடங்களிலும் மழை வெள்ள பாதிப்பு. இதே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில தான் கொரோனாவும் வந்தது, மழை வெள்ளமும் வந்தது. எவ்வளவு அழகாக அவர் முதல்வராக முதல் தடவை பதவி ஏற்றாலும் சிறப்பாக ஆட்சி செய்து அந்த நிர்வாக சீர்கேட்டை தூக்கி நிறுத்து அந்த இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக நிரூபித்து காட்டியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதே வாய்ப்போய் சொல்லி வாழும் இந்த திமுக சென்னையில இருந்து பாருங்க, நாங்களே எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு சென்னையை விட்டுட்டு இந்த மாதிரி எங்கேயாவது கிராம பகுதிக்கு வந்துடலாமா அப்படின்னு நாங்களே சென்னையில இருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் சொல்றேன்னா, அத்தனை சாலைகளும் படுகுழியாக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்களாக சுத்தமாக சீர்கேடு கெட்டு தமிழகமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லும் திமுக அரசே. உங்களுக்கு முன்னாடி ஆட்சி செய்த 10 ஆண்டு காலம் அதிமுகவை சிறிது எண்ணி பாருங்கள். கொரோனா காலம் வந்த போதும் சரி, மழை வெள்ள பாதிப்பு வந்த போதும் மத்திய அரசையே சார்ந்து வாழாமல் தமிழக மக்களுக்காக தமிழக நிதியில இருந்து சிறப்பானது ஒரு ஆட்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார்? ஏன் அது உங்களால முடியல? எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறும் நீங்கள் அப்பொழுது எதற்காக இங்க முதல்வராக இருக்கிறீர்கள்? தயவு செஞ்சு உங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டுட்டு மத்திய அரசை இன்னைக்கு பதவி ஏற்க சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா பலவேறு எல்லா பக்கமும் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. மழை நீர் வடிகாலில் 90%
சென்னையில் இருக்கின்ற சாலைகளை சீர்படுத்தி விட்டோம் என்று சொன்னாங்க. தயவு செஞ்சு சென்னைக்கு வந்து பாருங்க, இன்னும் 10% கூட ஒர்க் முடியல. இதான் உண்மை நிலைமை. இது போர் பொய் சொல்லியே வாழ்ந்தவர்கள் தான் திமுக என்பதற்கு ஒரு உதாரணம் தான் அது. இன்றைக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு தருகிறோம் என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் முதல்வர் அவர்கள். அப்ப எல்லா பெண்களுக்கும் சொன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்னு சொல்றாரு. அப்ப பெண்கள் நிச்சயமாக நான் சொல்றேன், தகுதி வாய்ந்த பெண்கள் இல்லை நீ சொன்னா நீங்க தகுதி வாய்ந்த முதல்வர் இல்லை என்று பெண்கள் தீர்ப்பு அளிக்கின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அதே போல இன்னைக்கு நாம பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிர்க்கெடுத்தாலும் இன்னைக்கு பாருங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுன்னே வாக்குறுதிகள், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம் என்று நிச்சயமாக செய்யவே முடியாத ஒரு வாக்குறுதியை முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்கார். முதல்வர் அவர்களே, இப்படிதான் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. வந்தவுடனே முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பது என்று சொன்னீங்க. நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில இருந்து விலகிருச்சா? பெண்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்றாரே, செய்தார்களா? அனைவருக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? எல்லாருக்கும் சட்டம் ஒழுங்கு சீர் செய்வோம் என்று சொன்னாங்களே, செய்தார்களா? எந்ததையுமே செய்யாமல் பெண்களுக்கு 1000 கொடுப்பதிலும் ஊழல் செய்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றுறாங்க. சரி, இதுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறீர்களே முதல்வர் அவர்களே, இன்னைக்கு பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் தான் போகும். ஆனா 1 லட்சம் ரூபாய் நம்ம தாய்மார்களுக்கு போக வேண்டியதுல 88,000 உங்க கஜானாவுக்கு திருப்பிக்கிட்டு அதுல இருந்து 12,000 மக்களுக்கு கொடுப்பது போல நீலி கண்ணீர் வடிச்சு பெண்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு இது என்பதை ஒரு பெண்ணாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கேஸ் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோல் டீசல் குறைப்பேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 ரூபாய் விற்கிறது. ஒட்டுமொத்த பெண்களினுடைய ஆசை ஒரு குறுகுமணி தாலியாவது தங்கத்துல போட்டுக்கணும்னு சொல்லிதான் அந்த தங்கத்தின் விலையை குறைப்பேன் என்ற வாக்குறுதியை ஒட்டுமொத்த பெண்களுக்கு நீங்கள் சொல்ல தயாரா? நிச்சயமா முடியாது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், பெட்ரோல் டீசல் கேஸ் கோல்டு எல்லாமே முடியவே முடியாது என்பதை பொய் சொல்லி வாக்குறுதியாய் உங்களுக்கு சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் ஏமாந்தது போதும். இனியும் வருங்காலத்தில் நீங்கள் ஏமாறாமல் உங்கள் வாக்குகளை சரியான முறையிலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்றேன். மத்திய அரசு CAA என்கின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்த இன்னைக்கு பார்லிமெண்ட் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு SDBI சகோதரர் இஸ்லாமியர்கள் இங்க இருக்கீங்க, உங்க அனைவருக்கும் நாங்கள் சொல்றோம், நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு உற்ற பாதுகாவலர்களாக உற்ற தோழர்களாக இந்த கூட்டணி இருக்குமே ஒழிய எந்த காலத்திற்கும் CAA என்கின்ற ஒரு திட்டம் தமிழகத்திலே அமுல்படுத்த முடியாத அளவு நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பை அளித்து நிச்சயமாக உறுதி ஏற்போம். அவர்கள் எந்தெந்த வகையில் அந்த CAA திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லை முடியாதா என்பதை இந்த கூட்டணி தீர்மானிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். தங்களை யோக்கியர் என்று சொல்லிக் கொள்ளும் திமுக இன்னைக்கு அவங்க அப்பா காலத்தில் இருந்தே விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக கலைஞரை போல ஒரு கில்லாடி தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சர்க்கரை பேர ஊழல் நடந்தது. அப்போ அந்த பேர ஊழலிலே அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரிகள் கேட்ட போது இங்கிருந்த சர்க்கரை மூட்டைகள் எல்லாம் எங்கே என்று சொல்லி கேட்கும் போது நைட்டோட நைட்டா அந்த சர்க்கரை மூட்டையெல்லாம் அழுத்திட்டு எல்லா சர்க்கரையும் எறும்பு தின்னுருச்சுன்னு சொன்னார். அப்ப இங்க இருக்கிற கோணி மூட்டையாவது இருக்குமே, அந்த கோணி மூட்டைல எங்க போச்சுன்னா அதெல்லாம் கரையான் அரைச்சிருச்சுன்னு ஒரு விஞ்ஞான பொய்யை சொல்லி ஒரு விஞ்ஞான ஊழலை நடத்தியவர் உங்க அப்பா. அதே போலதான் இன்னைக்கு யோகியர் என்று சொல்லிக் கொள்ளும் திமுகவின் முதல்வர் அவர்களே இன்னைக்கு நன்கொடை மூலமாக 562 கோடி ரூபாய் தமிழகத்திலேயே அதிகமாக மறைமுகமாக ஊழல் பணத்தை நன்கொடை என்ற பெயரிலே
விஞ்ஞான ஊழலை உங்க அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல 562 கோடி ரூபாய் இலவசமாக நன்கொடை மூலம் பெற்ற திமுகவை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ட்டின் அவர்கள் 562 கோடி ரூபாய் ஒரே கட்சிக்கு கொடுத்திருக்கார். கேட்டா நன்கொடைன்னு சொல்றாங்க. இது ஒரு மறைமுக ஊழல், இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல். நீதி அரசர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு ராயல் சல்யூட் அடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்னா, பேங்க் அதிகாரிகளுக்கு ஒரே நாள்ல தேர்தல் ஆணையத்திடம் அந்த மொத்தத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே போல இன்னைக்கு யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தார்களோ அந்த பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிய போது மக்களுக்கு பேரதிர்ச்சி. இந்தியாவிலேயே அதிக நன்கொடை பெற்றது பிஜேபி, தமிழ்நாட்டிலேயே அதிக நன்கொடை பெற்றது திமுக என்பதை இந்த நேரத்தில் தலை குனிந்து வெட்கப்பட்டு இந்த பதிவை உங்க முன்னாடி நான் பதிய வைக்கிறேன். கேப்டன் அவர்கள் எப்பவுமே சொல்வாரு, இந்த காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் மக்கள் பாடம் புகட்டியே ஆக வேண்டும் என்பதை கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார். ஏன்னா 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது எத்தனையோ ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், காமன்வெல்த் ஊழல், பில்டிங் கட்டுறதுல ஊழல், எல்லாத்திலையும் ஊழல் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஆட்சிக்கே வர முடியாம இருக்காங்க. அதே போலதான் இன்னைக்கு திமுக பல்வேறு வகையான ஊழல்களை சேர்ந்து 2026க்கு பிறகு திமுகவே தமிழ்நாட்டில் இல்லை என்ற ஒரு சரித்திரத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயமாக உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ், மிகப்பெரிய வெற்றியை அமைக்க போகும் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக ஏன்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க ஏகப்பட்ட பேர் ஒரு கூட்டணியில இருக்காங்களே அவங்க தான் பலம் வாய்ந்தவர். கிடையவே கிடையாது. இங்க இருக்காங்க பாருங்க 4 பேரு, 4ம் நமதே, 40ம் நமதே, நாளையும் நமதே என்பதை இந்த 4 கூட்டணியை சேர்ந்தவர்கள் நிரூபிப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே 8 திக்கும் அதிமுகவும் கொட்டு முரசும் 8 திக்கும் வெற்றி கொட்டு முரசாக கொட்டி நாளைய எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் மகத்தான ஒரு நிகழ்ச்சி. காவிரி கரையில் கரை புரண்டு ஓடுகிற மக்கள் அலை, காவிரி கரையில் கரை புரண்டு ஓடுகிற மக்கள் அலை, காவிரி கரை கங்கை கரையை ஒரு மாற்றத்தை நோக்கி எழுத இருக்கின்ற மகத்தான நிகழ்வு. இந்த மகத்தான நிகழ்வின் 40 நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களையும் அதே சமயத்தில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வெற்றி வேட்பாளரையும் அறிமுகம் செய்கிற நிகழ்வு தொடங்குகிறது. வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிற நிகழ்ச்சி. முதலாவதாக வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு ராயபுரம் ஆர் மனோ அவர்கள். இரண்டாவதாக தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் ஜெயவர்தன் அவர்கள். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் ஜி பிரேம்குமார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திரு இ ராஜசேகர். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திரு ஏ எல் விஜயன். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் எஸ் பசுபதி. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி திரு வி ஜெயபிரகாஷ். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் அசோகன்.
திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திரு எம் கலியபெருமாள், ஆரணி நாடாளுமன்ற தொகுதி ஜி.வி. கஜேந்திரன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி திரு ஜே. பாக்கியராஜ், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு இரா. குமரகுரு, சேலம் நாடாளுமன்ற தொகுதி திரு பி. விக்னேஷ், நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி திரு எஸ். தமிழ்மணி, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திரு ஆற்றல் அசோக்குமார், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பி. அருணாச்சலம், நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி டி. லோகேஷ் தமிழ்ச்செல்வன், கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திரு சிங்கை ராமச்சந்திரன், பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி கார்த்திக் அப்புசாமி என்ற கார்த்திகேயன், கரூர் நாடாளுமன்ற தொகுதி திரு KRL தங்கவேல், திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி ப. கருப்பையா, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ND சந்திரமோகன், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சந்திரஹாசன், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாபு, நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் சுர்ஜித் சங்கர், சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பனங்குடி சேவியர் தாஸ், மதுரை நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் பி. சரவணன், தேனி நாடாளுமன்ற தொகுதி வி.டி. நாராயணசாமி, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி ஜெயபெருமாள், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி சிவசாமி வேலுமணி, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி ஜான் சிராணி, கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி முனைவர் பசிலியான் நசரேத், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி தமிழ்வேந்தன், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வேட்பாளர் திருமதி யு. ராணி அவர்கள், புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் கே. கிருஷ்ணசாமி அவர்கள், SDP கட்சியின் சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் திரு நெல்லை முபாரக் அவர்கள் ஆகிய அனைவருக்கும் கழக நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த வெற்றி சின்னமாம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அனைவரையும் மகத்தான வெற்றி பெறச் செய்துமாறு உங்கள் அனைவரையும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் இன்று எதிர்க்கட்சி தலைவர் அண்ணனுடைய சார்பிலே அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். அதை போல கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர்களான திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி திரு கே. நல்லதம்பி அவர்கள், புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் நம்முடைய டாக்டர் கே. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை. ஒதுக்கப்படுகிற சின்னத்திலே அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அடுத்ததாக மத்திய சென்னை தொகுதியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் திரு பி. பார்த்தசாரதி அவர்கள், கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேமுதிகவினுடைய வேட்பாளர் சிவக்குழுந்தவர்கள்,
தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் சிவனேசன், விருதுநகர் தொகுதியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர் விஜய பிரபாகர், ஆகியோருக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து இக்கூட்டணியின் மகத்தான வெற்றி பெற செய்திடுமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை அடங்கிய பாடல்கள் அடங்கிய ஆடியோ வீடியோ குறுந்தகடு வெளியிடப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், எடப்பாடியார் இப்போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதலமைச்சர் 40 வெற்றி நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து உங்களிடத்தில் வீர உரை ஆற்றுகிறார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சியுடைய சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இன்றைய தினம் நம் கூட்டணி சார்பாக துவக்கி இருக்கின்றோம். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, பொருளாளர் அவர்களே, தலைமை செயலாளர் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர்களே, மேடையிலே வீட்டுகின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கதிரவன் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் திரு எல்.கே. சுதீஷ் அவர்களே, புதிய தமிழகம் கட்சியுடைய நிறுவன தலைவர் அண்ணன் டாக்டர் கே. கிருஷ்ணசாமி அவர்களே, எஸ்டிபி கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நெல்லை முபாரக் அவர்களே, மற்றும் நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற இந்திய குடியரசுக் கட்சி மாநில பொதுச் செயலாளர் திரு க. மகாபிள்ளை அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எஸ். ஹாரூன் ரஷீத் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் என்.ஆர். தனபாலன் அவர்களே, தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்களே, மற்றும்
இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முத்தாக விலகிக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், அறிவு சகோதரர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி அவர்களே, அறிவு சகோதரர் முன்னாள் எம்பி குமார் அவர்களே, மாநகர மாவட்ட செயலாளர் திரு சீனிவாசன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி அவர்களே, முன்னாள் எம்பி ரத்னவேல் அவர்களே, முன்னாள் கொறடா மனோகரன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வருகின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்களுடைய ஆதரவோடு எதிர்காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக வர இருக்கின்ற அருமை சகோதரர்களே, இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சகோதரி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய தமிழகத்தை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, மற்றும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மாபெரும் கூட்டணி, எதிரிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி, மற்றொரு அணி பாரதிய ஜனதா தலைமையிலே ஒரு கூட்டணி. இந்த தேர்தலிலே 3 பிரதான கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்றன. ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று திமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் தேர்தலிலே போட்டி என்று வருகிற பொழுது அண்ணா திமுகவா திமுக தான் என்பதை இந்த நாடு அறியும், தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். இன்றைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசியோடு உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் போட்டியிடுகின்றார்கள். விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலே சகோதரி போட்டியிடுகின்றார். ஆக பாண்டிச்சேரியிலே கழக பொறுப்பாளர் போட்டியிடுகின்றார். ஆக தமிழகத்திலே 39 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரி 1, இடைத்தேர்தல் சட்டமன்றம் 1, அனைத்து இடங்களிலும் நம்முடைய கழக வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளரும் வெற்றி பெற அரும்பாடுபட வேண்டும். எறும்பை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக பாடுபட்டு நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியை நம்முடைய வேட்பாளராக கருதி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற எல்லா கட்சியுமே வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும். இன்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு 2 நாட்களாக 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி 3 கூட்டங்களிலும் அவர் பேசுவது ஒன்று, பிரதமரை பற்றி விமர்சிப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்னொன்று என்னை பற்றி விமர்சிப்பார். இது 2 தான் அவர் பேசுகிறதே பார்க்கிறோம். வேற எதையுமே பேசுவது காணோம். சரக்கு இருந்தா தானே பேச முடியும். ஒண்ணுமே இல்லையே, பொம்மை முதலமைச்சர், அவர் என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர் பேசுறாரு, தமிழ்நாட்டை நம்ம குட்டிச்சவராக்கிட்டோமா, கெடுத்துட்டோமா? திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணிலே பிறந்த காரணத்தினாலே தமிழ்நாடு தப்பியது. உங்க குடும்பத்திலிருந்து தப்பிக்க வைத்தவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை காத்தவர் புரட்சி தலைவி அம்மா.
பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழியிலே நாம் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று இன்றைக்கு பேசுகிறார்கள் மக்கள். உங்களுடைய 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அப்படித்தான் மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். ஒண்ணும் காணோம். எதுவுமே செஞ்சா தானே சொல்ல முடியும். ஆனா அண்ணா திமுகவில் எனக்கு முன்னாலே பேசினார்களே நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், 10 ஆண்டு கால அண்ணா திமுக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று புள்ளி விவரத்தோடு அவர்கள் குறிப்பிட்டார்களே. ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 6 சட்டக் கல்லூரி நாங்கள் கொண்டு வந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி எண்ணற்ற கல்லூரிகளை கொண்டு வந்து தமிழகம் கல்வியிலே சிறந்த மாநிலம் என்ற பெயரை எடுத்தோம். ஸ்டாலின் அவர்களே, நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து முடிஞ்சுதா? 3 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால கொண்டு வரது முடிஞ்சுதா? எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற. 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது. நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். 38 நாடாளுமன்ற உங்களுக்கு தந்தாங்க. 2019 திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள். இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதானே? 38 பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதி பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்கலாம். இல்ல, தில்லு திராணி தெம்பு இல்ல. கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அதுக்காகத்தான் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாட்சி விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிறார். உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும், அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றிருந்தால் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்க வேண்டும், அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு 38 நாடாளுமன்ற உங்களிடத்தில் இருக்கின்றார்கள். செய்யல, அதுக்கு துணிவில்ல, திராணி இல்ல. இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிற. என்ன மக்கள் குடும்பம் வச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறியா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல. எனக்கு முன்னாலே சொன்னாங்களே, இங்க கூட நீட் தேர்வை பத்தி சொன்னாங்களே, இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டாங்க. நீட் யாரு கொண்டு வந்தது? உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன், நீயும் மைக்கு பிடி, பேசு. யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது? இருக்குது, ஆதாரம் இருக்குது. நோட்டிபிகேஷன் MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 டிசம்பர் 21 மத்திய அரசில் வெளியிடுறாங்க. அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார். அப்பத்தாயா நீட் தேர்வு கொண்டு வந்தது திமுக. அப்போது ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி. 2 பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி.
அதோட இதற்கு பரிகாரம் காண்பதற்காக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள், ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், நகரத்தில் இருக்கின்ற சாதாரண அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே 41% படிக்கின்றது. சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 2017-18 அரசு ஒதுக்கீடு, அந்த மருத்துவ கல்வி இடஒதுக்கீடு 3145 இடங்கள், 3145 இடங்கள். அதுல அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மாணவிக்கு வெறும் 9 இடம் கிடைச்சது. வெறும் 9 இடம் கிடைச்சது. நான் சிந்தித்தேன், எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன், சாதாரண பள்ளிக்கூடத்திலே கிராமத்திலே படித்தவன். என் மனதிலே தோன்றியது, ஏன் ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவன் மாணவி ஏன் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடாது, பல் மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடாது? அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கி தர வேண்டும் என்று எங்களுடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கலந்து பேசினேன், சட்ட வல்லுநரோடு கலந்து பேசினேன். இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் செய்தோம். அதன் மூலமாக 7.5% மருத்துவத்திலே, மருத்துவ கல்வியிலே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அவர்களுக்கு ₹1 கூட செலவு கிடையாது. அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும். ₹1 செலவு இல்லாம கிராமப்புறத்திலிருந்து நகரப்புறத்தில் வரைக்கும் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறாங்க, பல் மருத்துவர் ஆகிறாங்க. இதுதான் திரு ஸ்டாலின் அவர்களே சாதனை. சாதனை சாதனை என்று சொன்னா வாயில சொன்னா போதாது, சர்க்கரைன்னு சொன்னா போதாது, வாயில போட்டா தான் இனிக்கும். அத போல நீங்கள் வெற்றி அறிவிப்பின் மூலமாக நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் சேவை செய்திருக்கின்றோம், மக்களுக்கு நன்மை செய்திருக்கின்றோம், நேரடியாக மக்களை சந்தித்து கேட்கின்றோம். இப்படிப்பட்ட 7.5% அதில் இடம் கிடைத்தவர்கள் 2160 பேர். 2160 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவர் மாணவிகள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறாங்க, படிச்சிட்டு இருக்காங்க, பல் மருத்துவராக கல்வி பயின்று இருக்காங்க. இப்படிப்பட்ட சாதனை படைத்த அரசாங்கத்தை பற்றி 10 ஆண்டு காலம் கெடுத்து விட்டு என்று சொல்லிருக்கு வாய் கூசாமல் பேசுகிறீர்கள். ஒரு சாதனையாவது இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் படைத்திருக்கின்றீர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதோடு இன்றைய தினம் எனக்கு முன்னாலே பேசினார்கள், ஆட்சி மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். அது ஒரு குடும்ப கட்சி, கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அங்கேயும் கொள்ளையடிக்க வேணும், இங்கேயும் கொள்ளையடிக்க வேணும். அதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை. அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்னையும் சொல்றார், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரே, மத்தியிலிருந்து என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறார். தெளிவாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அம்மா ஆட்சியில் இருக்கின்ற பொழுது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் 62,000 கோடியில கொண்டு வந்து பிரம்மாண்டமாக கட்டிட்டு இருக்காங்க. அதுபோல அரசு மருத்துவக் கல்லூரி 11 கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நடந்தாய்வாளி காவிரி திட்டம் கிடப்புல போட்ட, மேட்டிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை நன்னீராக கலக்க வேண்டும். இடையிலே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலங்கி நதி வீணா போகிறது. குடிப்பதற்கு கூட காவிரி தண்ணீர் லாக்கற்ற நிலையில இருக்கின்றது. அதை எண்ணி நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக அரசாங்கம் அதை கிடப்புல போட்டுட்ட. முக்கொம்புல நாங்க தான் கட்டிக்கிறோம் தடுப்பணை. இன்றைக்கு ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை கட்டிக்கிறோம், நஞ்சை புகழர்ல தடுப்பணை கட்டிக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலை பாலங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சி. அவருக்கு ஏதோ கண்ணு சரிய தெரியலையாட்டு திரு ஸ்டாலினுக்கு. தெரிஞ்சிருந்தா அப்படி பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இன்னொன்னும் சொல்றார், கடந்த மாசம் ஜூன் மாசம் மேட்டூருக்கு வந்து ஸ்டாலின் தண்ணி திறந்தார். டெல்டா பகுதியில் இருக்கிற மக்கள் குறுவை சாகுபடி செய்ய வேண்டும் என்று தண்ணீரை திறந்தார்.
அப்பா மேட்டூர்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், நானும் டெல்டாக்காரன் வீரவசனம் பேசினார். வீரவசனம் பேசி தண்ணி திறந்துட்டீங்க. விவசாயிகள் அதை நம்பி 5.5 லட்சம் ஏக்கர்ல குருவி சாகுபடி செஞ்சுட்டாங்க. ஆனா இடையில தண்ணி பத்தல. 3 லட்சம் ஏக்கர் தண்ணி இல்லாம காஞ்சி கருகி போச்சு. அந்த காலகட்டத்தில் இந்தியா கூட்டணி அமைக்கிறாங்க. பெங்களூர்ல முதல் கூட்டம் நடக்குது. அதுல திரு ஸ்டாலின் கலந்து கொள்ள போறார். அப்போ அந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வரவேற்றுட்டு போறாரு ஸ்டாலின. முதலமைச்சர் வரவேற்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர், கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சரும் கர்நாடக முதலமைச்சர் வரவேற்கிறாங்க. அந்த நேரத்தில் எங்களுடைய டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகள் என்னை நம்பி, எங்களுடைய அரசாங்கத்தை நம்பி இன்றைக்கு குருவை சாகுபடி செய்திருக்கின்றார்கள். காய்கின்ற நிலை ஒரு 10 டிஎஸ்பி தண்ணி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர்ல ஒரு 10 டிஎஸ்பி தண்ணி நீங்க உங்களுடைய அணையிலிருந்து திறந்து விட்டா அந்த டெல்டால காய்கிற அந்த குருவை சாகுபடியை காப்பாற்றிக்கலாம் என்று வேண்டுகோள் வைத்திருந்தால் அவர்களும் திறந்து விட்டுருப்பாங்க. கேட்கல. அவங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் அல்ல. அதனால 3 லட்சம் ஏக்கர் காய்ந்து கருகி வீணா போச்சு. அந்த விவசாயி வடிக்கின்ற கண்ணீர் இந்த தேர்தலிலே தோல்வி உங்களுக்கு கொடுக்கும். ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு அந்த விவசாயி உழைத்து அந்த பயிர் நடவு செஞ்சு அவர் கண்ணெதிரே அந்த பயிர் காய்கின்ற பொழுது எப்படி துடிதுடித்திருப்பார் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதெல்லாம் ஈர நெஞ்சம் கிடையாதவர்களுக்கு. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இழப்பீடு தான் கொடுத்தியா, அதுவும் இல்ல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குருவி சாகுபடியை இடம்பெற செய்வோம். அப்படி ஏதாவது இயற்கை சீற்றத்தால் வறட்சியால் பயிர் பாதிக்கப்பட்டா ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம். ஆனா திரு ஸ்டாலினுடைய ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில குருவை சாகுபடி பயிருக்கு அங்க பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்த்துல, அதனால அந்த இழப்பீட்டு தொகை அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கல. அது கூட விட்டுருங்க. எஸ்டிஆர்எஃப் மாநில பேரிடர் நிவாரண நிதி, அதுல இருந்து அதிமுக ஆட்சியில் 20,000 ரூபாய் கொடுத்தேன். நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயி படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேலை எல்லாம் அனுபவிச்சவன். அதனால நான் 20,000 ரூபாய் விவசாயிகள் பயிர் பாதிக்கின்ற பொழுது கொடுத்தோம். ஆனா உங்களுடைய ஆட்சியில 13,500 ரூபாய் கொடுத்தீங்க. அதுவும் மத்திய அரசு என்டிஆர்எஃப் தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் கொடுக்க சொல்லுது. இங்க இருக்கிற முதலமைச்சர் 13,500 ரூபாய் கொடுக்கிறார். இவர் விவசாயி பத்தி பேசுறார். இன்றைக்கு பேசுகின்ற பொழுது விவசாயி எடப்பாடி பழனிசாமி விவசாயி என்று சொல்லிக்கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை போய் பேசுகிறார் என்று. யார் பச்சை போய் பேசுவது சொல்லுங்க? யாரு? நானா? ஸ்டாலினா? ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆட்சி எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் இதே போல மேடையை போடுங்க. நீங்க ஒரு மைக்க பிடிங்க, நான் ஒரு மைக்க பிடிக்கிறேன். அதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறேன். இதே டெல்டா பாசனம் இந்த பகுதியெல்லாம் திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருச்சி, இதெல்லாம் டெல்டா பகுதி. இந்த டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அச்சத்திலே இருந்தார்கள். தன்னுடைய நிலம் பறிபோயிடும் என்ற அச்சத்தில் இருந்தார்கள். திரு ஸ்டாலின் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஹைட்ரோ கார்பன் அங்கே இருக்கின்ற மீத்தேன் எடுப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விவசாயியுடைய நிலம் விலை மதிக்க முடியாத நிலம், பொன் விளைகின்ற பூமி, டெல்டா பூமி, முப்போகம் விளைகின்ற பூமி, அதை இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு அமைச்சராக இருந்தார். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வந்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எல்லா விவசாயிகளும் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய டெல்டா மாவட்ட அப்பொழுது அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய பகுதி பாலைவனமாகிவிடும், இதை காப்பாற்றுங்கள். விவசாயிகள் அச்சத்திலே உறைந்து போயிருக்கிறார்கள் என்று கோரிக்கை வைத்த உடனே நான் சட்ட ரீதியாக மத்திய அரசிலே சந்தித்து இன்றைக்கு டெல்டா பாசனத்திலே இப்படிப்பட்ட எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது என்பது
இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினேன். எங்களுடைய ஆட்சி திறமையான ஆட்சி என்பதற்கு சான்று. இதை விட என்ன வேணும் திரு ஸ்டாலின் அவர்களே? 10 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு ஆட்சியை கெடுத்து விட்டீர்கள், தமிழ்நாட்டை கெடுத்து விட்டு சொன்னீர்களே. நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? பொன்விழிக்கிட்ட பூமியை மிகப்பெரிய நிறுவனத்திற்கு தாரை வாக்க பார்த்தீர்களே, நீங்க தான் கெடுத்தீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மேகதாது, இன்றைக்கு காவிரியிலே வருகின்ற தண்ணீரை மேகதாது என்ற இடத்திலே அங்கே ஒரு அணை கட்டி தண்ணீரை தேக்க கர்நாடக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்கிறார், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று. அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் சொல்கிறார், மேகதாதுலே அணை கட்டிய தீர்வு என்று சொல்கிறார். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வாயே திறக்கல. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் துரோகம் செய்கின்ற திரு ஸ்டாலினுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட வேண்டும். இதே அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது. உடனடியா உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து மேகதாதுல அணை கட்டுவதை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றார், மத்தியிலிருந்து என்ன நிதியை பெற்றீங்க என்று சொல்றார். அண்ணா திமுக ஆட்சியில மத்தியிலிருந்து என்ன நிதியை பெற்றீங்கன்னு 12 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சியில இடம்பெற்றிருந்தது திமுக. காங்கிரஸிலே இடம்பெற்றிருந்தாங்க, பிஜேபியில இடம்பெற்றிருந்தாங்க. 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து அதிகாரத்தில் இருந்து அனுபவித்தவர் திமுக கட்சி. உடனடியா காங்கிரசுக்கு போனாங்க, அங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. இப்படி 12 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு என்ன கொண்டு வந்தீர்கள்? அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் நிதியமைச்சராக இருக்கின்றார். அவரை முறையாக அணுகி தமிழ்நாட்டிற்கு இன்ன திட்டத்திற்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தால் கிடைத்திருக்கும். அதுவும் செய்ய தவறிவிட்டீர்கள். ஆக தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த கட்சி திமுக கட்சி. ஆக ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையுமே செய்யல. குடும்பத்தான் பார்த்தீங்க. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் அதிகாரத்துக்கு வர வேண்டும் எண்ணினீர்கள். நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, கவலைப்படவில்லை. ஆகவே சிந்திக்க வேண்டும். இவர்கள் வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தா நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போறாங்க? 38 நாடாளுமன்ற 2019 கொடுத்தீங்களே, 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் 2014 37 பேர் தேர்ந்தெடுத்தீர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக. அந்த 37 பேரும் சிறப்பான முறையிலே நாடாளுமன்றத்திலே பணியாற்றினார்கள். உச்சநீதிமன்றத்திலே காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வந்த பொழுது அந்த தீர்ப்பை அமுல்படுத்த மத்திய அரசு காலம் தாழ்த்தியது. தம்பி, அதை எடுத்து காலம் தாழ்த்தியது. உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த கட்சி அதிமுக கட்சி. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம் கூட்டணியில் அங்கம் வச்சாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது, நம்முடைய உரிமை என்று வருகின்ற பொழுது, உரிமையை பெறுவதற்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை நாங்கள் ஒத்தி வைத்தோம். அதன் மூலமாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் விளைவாக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு மத்திய அரசு அமைச்சது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்போம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதியை பெறுவோம், தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு நாங்கள் அடித்தளமாக விளங்குவோம். ஆனால் திமுக அப்படி அல்ல. திமுக அப்படி அல்ல. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி. எனக்கு முன்னாலே சொன்னார்களே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி மீண்டும் நீதிமன்றத்தில் தூசி தட்டி எடுத்திருக்கிறாங்க.
திகார் ஜெயில் ரெடியா இருக்குது. யார் யார் போவாங்கன்னு தெரியல. அதே போல இங்க இருக்கிற அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டிலே தப்பிக்கவே முடியாது. நீதிமன்றத்தில் படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் விரைவாக எங்கே போகணுமோ அங்க போவாங்க. அது மட்டுமல்ல, இங்கே போதைப் பொருள் பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு திமுக கட்சியில் அங்கம் வைக்கின்ற ஒரு நபர் ஜாபர் சாதிக் என்ற அந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர். உலகத்தில் அயலக அணி இதை வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி கடத்தலுக்கு வச்சிருப்பாங்க போல இருக்குது. எந்த கட்சியிலாவது அயலக அணியில் வச்சிருக்கிறாங்களா? அப்படி ஒரு பெயரை வச்சு அதுக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டு அந்த பொறுப்பாளர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திட்டு இருக்கார். பல ஆண்டு காலமாக பல ஆயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்தி இருக்கிறார். தமிழ்நாடு போதைப் பொருள் மாநிலமாக மாறுவதற்கு காரணம் திமுக நிர்வாகிகள். இன்னும் சொல்ல போனா 2022-23 மதுவிலக்கு ஆயத்தீர்வை கொள்கை விளக்க குறிப்பில் பக்கம் 22 திரு ஸ்டாலின் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தது. பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா விற்கப்படுகிறது. அதில் கண்டறியப்பட்டவர்கள் 2138 பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக பள்ளிக்கு கல்லூரிக்கு அருகிலே 2038 பேர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. அதுல கைது செஞ்சது 148 பேர். மற்றவர்கள் எங்க போனாங்க? கஞ்சா வச்சாலும் குற்றம், விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். அப்படி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினே கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருக்கார். 2138 பேர் கஞ்சா வைத்திருக்கிறார் கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா ஏன் கைது பண்ணல? எல்லாம் திமுக காரன். அவர் எங்க போய் கைது பண்றது? எங்க போதைப் பொருளை போய் தடுக்கிறது? அப்புறம் டிஜிபி இருந்தார், சைலேந்திர பாபு டிஜிபி இருந்தார். அவர் அப்ப அடிக்கடி சொல்லுவார், அந்த கஞ்சா ஆபரேஷன் O2 O3 O4 ஓ போட்டுட்டு ரிட்டர் ஆகி போயிட்டார். எங்க போய் செஞ்சாக்க கஞ்சாவை கண்டுபிடிச்சாரு. அவர் காலத்தில் பத்திரிகையில் பாத்தீங்கன்னா கஞ்சா ஆபரேஷன் O2 O3 O4 ரிட்டர் ஆகி போனதான் மிச்சம். இப்படி திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அடுகோடு சீர்குலைந்து விட்டது. எனக்கு முன்னாலே பேசிய கூட்டணி கட்சிகள் தலைவர் சொன்னதை போல தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சியை செய்கின்ற திரு ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சியை பத்தி குறை சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன செஞ்சார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் பத்திரம் 656 கோடிக்கு வாங்கி இருக்கிற 3 ஆண்டுல 2021, 22, 23 3 ஆண்டுல 656 கோடி தேர்தல் பத்திரத்தை அதிகமா வாங்கினது தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் குடும்பம். நீங்க எங்களை பத்தி ஊழல் பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதி இருக்குது? இதெல்லாம் 2026 அண்ணா திமுக ஆட்சி மலரும். உப்ப தின்றவன் தண்ணி குடித்தே தீர வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி மீதும் தொண்டர் மீதும் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகி தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கெல்லாம் பொன்விழா கண்ட கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் எவ்வளவு வழக்குகளை சந்திச்சிட்டோம். அம்மா இருக்கும் போதும் எவ்வளவு வழக்குகளை செஞ்சிட்டோம். எவ்வளவு முறை சிறைக்கு போயிட்டு வந்துட்டோம். அதை பற்றி கவலையே இல்லை. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதுதான் எங்களுடைய லட்சியம். அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார். ஒன்னு மிரட்டிலாம் எங்களை படி வைக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, நான் நினைச்சிருந்தா 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தேன். எத்தனை வழக்குகள் உங்களுடைய இப்ப இருக்கிற அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டுக்க முடியும்? பொறுமையா இருக்கிறான், கவலைப்படாதீங்க. நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க, அத்தனையும் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். 2020 ஆட்சி மலர்கிட்ட பொழுது பாருங்க, இவட முதலமைச்சர் என் மீது வழக்கு போட்டு விரட்டி பார்த்தார். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் மீண்டும் உயர்நீதிமன்றம் வந்து
வழக்கு நடத்த நான் முன் வந்தேன். இப்ப வழக்கு போட்ட ஆர்.எஸ். பாரதி அந்த வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார். நான் இல்ல, நீதிமன்றத்தில் நான் வழக்கு நடத்துவேன்னு சொன்னேன். வழக்கு நடத்தி நிரபராதி என்று வெளியில் வந்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே, அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்குதா? புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதிலே ஊழல் நீதிமன்றத்தில் இருக்குது. தடையாளம் வாங்கி வச்சிருக்கிற என்னை போல நீதிமன்றத்தில் நிரபராதி என்று சொல்லுவதற்காக உன்னால முடியுமா? இந்த வழக்கு நடத்த தயாரா? அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கணமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, நான் தொண்டனாக இருந்து கிளை செயலாளராகி இன்றைய தினம் உங்கள் முன் பொதுச் செயலாளராக இருக்கின்றேன். எந்த ஒரு தொண்டனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம். அதேபோல் மேடையில வீட்டுக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க உயிரை கொடுத்தால் உங்களை காப்பாற்றுவோம். நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தான் இந்த பதவிக்கு வந்திருக்கின்றேன். ஸ்டாலின் அவர்களே, நான் சிறு வயதிலிருந்து இன்றைக்கு இந்த வயது வரை பல்வேறு சோதனைகளை தாண்டி வந்திருக்கின்றேன். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நாங்க பயமல்ல, அதுக்கெல்லாம் 5 பேர் அதிமுக அல்ல. எங்களிடத்தில் வலிமை இருக்குது, உழைப்பு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாம் வெற்றி பெறுவதற்கு உழைக்கப்பட வேண்டும். அதே போல சிறுபான்மை மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்கள் சிறுபான்மை மக்கள், இந்த மண்ணிலே பிறந்த சிறுபான்மை மக்கள் எவரேனுக்கும் பிரச்சனை வந்தால் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு துணை நிற்போம். உங்களோடு இருந்து அதை முறியடிப்போம். சிறுபான்மை மக்களை அச்சப்பட வேண்டியதில்லை. நான் ஓட்டுக்காக சொல்லல, நாங்கள் ஓட்டுக்காக சொல்லவில்லை, மனிதாபிமானத்தோடு சொல்லுகின்றோம். அதிமுகவுக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது. எல்லா மதமும் சமம், எல்லா ஜாதியும் சமம். அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களை வழிநடத்திருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக அதிமுக முன்னிற்கும், கூட்டணி கட்சி முன்னிற்கும். இன்றைய தினம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் திமுகவுக்கு மரணடி குடிக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். இந்த தேர்தலோடு திமுக என்ற கட்சி காற்றோடு கரைய வேண்டும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போட்டியிட வேட்பாளருக்கு பொன்மனச்சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வெற்றி சின்னம், இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வெற்றி சின்னம், இரட்டலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய கழக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னம், நம்முடைய தலைவர் கண்டெடுத்த சின்னம், அம்மா வெற்றி கட்டி காத்த சின்னம், இரட்டலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அதே போல நம் கூட்டணியில் அங்கமைக்கின்ற நம்முடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக போட்டியிடும் வேட்பாளருக்கு கேப்டனுடைய வெற்றி சின்னம் சபை பிரேமலாதா அவருடைய வெற்றி சின்னம் முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வெற்றி பெற செய்யுங்க. புதிய தமிழக கட்சி அவருக்கு விரைவிலே சின்னம் கிடைக்கிறது. அந்த சின்னக்கு வாக்கு கேட்டு அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். எஸ்டிபி கட்சி நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவருக்கு அறிவிச்சவர் நெல்லை உபார் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். பாண்டிச்சேரிக்கின்ற வேட்பாளருக்கு வெற்றி சின்னத்திலே இரட்டலை சின்னத்திலே வெற்றி பெற செய்யுங்கள். விலங்கோட்டிலே கழகத்தின் சார்பாக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற சகோதரி அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வெற்றி பெற வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதோடு நம்முடைய திருச்சி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் கருப்பையா அவர்களுக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அவர் நல்லவர், வல்லவர், திறமையானவர், இளைஞர், படித்தவர்.
இந்த டெல்டா மாவட்ட மக்களுடைய குறைகளை உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே கருப்பையா மூலம் ஒலிக்கும். அவரை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அதோடு தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க, நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்பீர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒதுக்கப்படும் சின்னத்திற்கு என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.